எந்த ஒரு நாட்டின் தலைவரும் தன்னிடம் போரை நிறுத்தும்படி கூறவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காமில் மதத்தை கேட்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்றனர் என்றும், இந்தியர்களை மத ரீதியாக பிரித்தாலும் சூழ்ச்சிக்கான விதையாக தூவப்பட்டதே பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் எனவும் பிரதமர் தெரிவித்தார். பஹல்காம் தாக்குதல் இந்தியாவுக்கு எதிரான திட்டமிட்ட சதி என்றும், மனிதாபிமானத்தின் மீதான கொடூர தாக்குதல் எனவும் கூறினார். நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி கொண்டாட்டத்தை சிறப்பிக்கும் தொடர் என குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நமது ராணுவத்தின் தைரியத்துக்கும் அதன் பலத்திற்கும் ஆகச் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது எனவும் பெருமிதத்துடன் கூறினார். தீவிரவாதிகளுக்கும் அதனை ஊக்குவிப்பவர்களுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்க இந்திய படைகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டது என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, ஏப்ரல் 22ஆம் தேதி நிகழ்ந்த பஹல்காம் தாக்குதலுக்கு 22 நிமிடங்களில் பதிலடி தரப்பட்டது என்றார். தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும், பாகிஸ்தான் மீண்டும் வாலாட்ட நினைத்தார் தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் பிரதமர் மோடி எச்சரித்தார். உலகமே இந்தியாவுக்கு துணை நின்ற போது காங்கிரஸ் நமது படைகளுக்கு துணை நிற்க தவறிவிட்டது என்றும், இந்திய அரசையும் பாதுகாப்பு படைகளையும் மட்டம் தட்டவே எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முயன்றன எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாதிகள் மையத்தை வேரோடு பெயர்த்துள்ளதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, பயங்கரவாதத்தை ஒழிப்பதே நமது இலக்கு என்பதை உரியவர்களுக்கு உணர்த்தியதாக தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூரின் போது நமது படைகள் 100% இலக்குகளை எட்டி சாதனை வெற்றியை படைத்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடியின் உரைக்கு பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அமெரிக்க அதிபர் டிரம்ப் பொய் சொல்கிறார் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் ஒரு இடத்தில் கூட கூறவில்லை என்றும், இதேபோல சீனாவை பற்றியும் பிரதமர் எதுவும் குறிப்பிடவில்லை என்றும் கூறினார். சீனா பாகிஸ்தானுக்கு அனைத்து வகையிலும் உதவியது என்பது நாட்டிற்கே தெரியும் என்றும், ஆனால் பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் தங்கள் உரைகளில் எங்கும் சீனாவை பற்றி பேசவில்லை என்று கூறினார்.